السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதத்திற்கும் கண்ணியத்திற்கும் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள்: ரஜபு ஷஹருல்லா, ரஜபுடைய மாதம் என்பது அது அல்லாஹுவின் மாதம் என்று சொன்னாங்க. வ ஷஅபானு ஷஹ்ரி, அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் அது என்னுடைய மாதம் அப்படின்னு சொன்னான். வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, ரமலானுடைய மாதம் என் உம்மத்தினுடைய என்னோடு இருக்கக்கூடிய எனது சந்ததியினுடைய எனது உம்மத்தினுடைய சமூகத்தினுடைய மாதம் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரமலான் என்பது ரமலானுடைய பிறை 1 ஆரம்பமாகுவது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேன்மக்களும் நாதாக்களும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற இறைநேச பெருமக்களும் ரமலான் என்பது ரஜபிலிருந்து ஆரம்பமாகிறது. ரஜபும் ஷஅபானும் ரமலானுக்குண்டான தயாரிக்கக்கூடிய, அதனுடைய தயாரிப்பான முன்னிருக்கக்கூடிய 2 மாதங்கள் என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள். ரஜபினுடைய மாதத்தை, அதனுடைய நேரங்களை, நாட்களை முழுக்க நாம் பரக்கத்தாக பயன்படுத்த வேண்டும் என்று சூஃபியாக்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். அருமையானவர்களே, வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும், ரமலானுடைய மாதத்தை கூட கண்ணியப்படுத்துவதில் கூட சில காலங்களில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ரஜபனுடைய மாதம், நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரஜபனுடைய மாதம் இருக்கிறதே, இது காலம் தோன்றிய நாட்களில் இருந்து இந்த ரஜபனுடைய மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் மாதங்கள் மொத்தம் 12. யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்ள மின்ஹா 4 ஹுரும், வானம் பூமியை அல்லாஹ் படைத்த நாளில் இருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12, அதில் 4 மாதங்கள் மிகவும் கண்ணியமான மாதங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த கண்ணியமான 4 மாதங்களில் ஒன்றுதான் ரஜபனுடைய மாதம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த காலத்தை நாம் எவ்வளவு பயனுள்ளதான ஒரு நிலையில் நாம் கழிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகம் தோன்றிய காலம் முதல் எல்லோராலும், நல்லோர்களாலும் தீயவர்களாலும் கூட, தீய மனிதர்களும் கூட இந்த ரஜபனுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். ரஜபனுடைய மாதம் வந்ததோடு தன்னுடைய எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டு விடுவார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. அநியாயங்கள் மிகுந்த காலமாக இருந்த அந்த காலத்திலும் கூட ரஜபனுடைய மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய எல்லா பாவத்தையும் விட்டு விடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்,
அல்லாஹு தாலா எனவேதான் இந்த ரஜபனுடைய மாதத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாயகம் வருவதற்கு முன்னாலே அல்லாஹு இதனுடைய சிறப்பை சொல்லி தந்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய தொடர்ச்சியை, அதனுடைய கண்ணியத்தை சொல்லி வருகிறார்கள். முன்னுள்ள காலத்தில் போர்க்காலங்களாக இருக்கும், தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ரஜபு மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த எதிரிகளும் கூட போரை முழுமையாக நிறுத்தி விடுவார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. ஒரு மனிதரை நாம் இந்த மனிதரை பார்த்தால் இவனை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலங்களிலெல்லாம் காத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களும் கூட ரஜபனுடைய மாதத்தில் சுதந்திரமாக வெளியில் வீதியில் சுற்றி திரிவார்களாம். காரணம், ரஜபனுடைய மாதத்தில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதற்காக வேண்டி. அந்த அளவிற்கு அந்த காலத்திலே இந்த ரஜபனுடைய மாதத்தை அந்த மக்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வான அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த கரு ஆமினா அம்மாவுடைய வயிற்றில் உதித்த மாதம் இந்த ரஜபனுடைய மாதம்தான் என்று வரலாறு பதிவு செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில்தான் ஆமினா அம்மா அவங்கள கருவிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்தது என்பது பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உருவாக்குவதற்கு இந்த ரஜபனுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் இருக்கும் கண்ணியத்தை நாம் உணர வேண்டும். அதே போன்று அஸ்ஸலாத்து ஹைரு துன்யா வல் ஆஹிரா, தொழுகை என்பது இவ்வுலக மறு உலக வாழ்க்கையை நம்மை மேம்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒன்று தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகையை அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் தான் இந்த உம்மத்திற்கு கடமையாக ஆக்கினான். இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா அஅலமு சூரா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களிலேயே மிகவும் கண்ணியமான சூரா என்பது சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. அப்படிப்பட்ட சூறாவை அல்லாஹு தாலா இந்த ரஜபனுடைய மாதத்தில் இறக்கி இந்த மாதத்தின் கண்ணியத்தை இந்த சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான் என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள். உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏராளம். அந்த ஏராளமான பாக்கியங்களில் ஒன்று புனிதமான மிஅராஜினுடைய பயணம். ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலிருந்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி நேரடியாக சென்ற அந்த ரஜபு, அந்த மிஅராஜினுடைய அந்த புனிதமான அந்த அமலை ரஜபனுடைய மாதத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம், முதல் ஹிஜ்ரத் என்பது இந்த ரஜபனுடைய மாதத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்று வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும். அவ்வளு ஹிஜ்ரத்தின் இலா அபிசீனியா, முதல் ஹிஜ்ரத் மதீனாவை நோக்கி போகல, முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவை நோக்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவை நோக்கி ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தாங்க. அந்த முதல் ஹிஜ்ரத் என்பது இந்த ரஜபனுடைய மாதத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. அருமையானவர்களே, ஹிஜ்ரத் என்பது ஒரு மகத்தான ஒரு அமல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஹிஜ்ரத்தினுடைய உயர்வை நம்ம விளங்கிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்தும் மினல் அன்சார் அப்படின்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துங்கிற ஒரு பயணம் மட்டும் இல்லைன்னா நான் அன்சாரிகளாக மதீனாவில் நான் பிறந்திருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத் நான் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா என்னை மக்காவில் பிறக்க வைத்தான். அப்படின்னா அந்த ஹிஜ்ரத்தினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஹிஜ்ரத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் இந்த ரஜபனுடைய மாதத்தில் நிகழ்ந்தது என்று வரலாறு பதிவு செய்கிறது. இப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மையை இந்த சமூகம் அடைந்து கொள்ள வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹிஜ்ரத்தினுடைய கூலியை இப்பொழுது வாழக்கூடிய மக்கள், இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் அந்த நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அல் முஹாஜிரு மன் ஹஜரமா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படிப்பட்ட அனைத்தையும் நாம் தவிர்ந்து வாழ்வதின் மூலம்
அந்த ஹிஜ்ரத் செய்த பாக்கியத்தை, அதனுடைய சவாபுகளை நாம் பெற முடியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தந்தார். எனவே இந்த மாதத்தை நாம் கண்ணியமான நிலையில் நாம் இதை கழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய முதல் கட்டமாக இபாதத்தோடு நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், இந்த மாதத்தை நீங்கள் இபாதத்தோடு கழிக்க வேண்டும் என்று சொன்னால், இபாதத்திலேயே மிகச்சிறந்த இபாதத் என்ன தெரியுமா? வணக்கம் செய்வது தான் இபாதத் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இபாதத்துகளிலேயே மிகச்சிறந்த இபாதத் என்பதாக பெருமக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இபாதத்து, இந்த மாதத்தில் முழுக்க பாவங்களை நாம் முழுமையாக தவிர்ந்திருக்க வேண்டும். ரஜபனுடைய மாதத்தில் இருந்து தேவையில்லாத பாவகரமான செயல்களை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். தீய பார்வையை பார்ப்பதை விட்டும் நம்முடைய கண்ணை பாதுகாப்பது, தீய விஷயங்களை கேட்பதை விட்டும் நமது செவியை பாதுகாப்பது. நோன்புனா என்னங்க? சாப்பிடாமல் இருக்கிறது தான் நோன்பு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான பரிசுத்தமான புண்ணியமான நோன்புன்னா இந்த அனைத்தையும், பார்வையை முழுமையாக பாதுகாத்து, செவியை முழுமையாக பாதுகாத்து, நாவை தேவையில்லாத வார்த்தை விட்டும் பாதுகாத்து, பாவங்களை யோசிக்காமல் உள்ளத்தை பாதுகாத்து பசித்து இருப்பது தான் நோன்புக்குண்டான உண்மையான நோன்பு. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த காரியத்தை ரஜபில் இருந்தே நாம் பாவத்தை விட்டும் முழுமையாக நாம் ஒதுங்கி வாழ வேண்டும் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிமு தகுன் அஅபுதன் நாஸ். அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தால் உலகில் நீங்கள் தான் மிகப்பெரிய வணக்கசாலி அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இடத்துல அஅபுத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பொதுவாக வணக்கம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஆபிதுன்னு பேர். அப்போது அஅபுதுங்கிற வார்த்தையை நம்ம எப்போது பெறுவோம்னா, பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்திருந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆக முடியும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே மற்ற காலங்களை விட இந்த காலத்தில் பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இடங்களின் கண்ணியத்தை பொறுத்து அதில் செயல்படக்கூடிய பாவங்களும் கடுமையானது. காலம், நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய கண்ணியத்தை பொறுத்து, இந்த கண்ணியமான காலத்தில் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் அதற்கு தகுந்த மாதிரி கூலிகள், பாவத்தினுடைய அதாபுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தரான். எப்படி மக்காவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவில் ஒரு நன்மை செஞ்சால் 1,00,000 நன்மை கிடைக்கும். மக்காவில் ஒரு நன்மை செஞ்சால் 1,00,000 நன்மை கிடைக்கும். அதே மாதிரி மக்காவில் வைத்து ஒரு பாவத்தை நினைத்தால் அவனுக்கு ரப்பினுடைய அதாப் இருக்குன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். பாவம் செய்தால், பாவம் என்பதை தாண்டி பாவத்தை யோசிப்பதே மிகப்பெரிய பாவமாக இருக்கு. ஒமை யுருதி ஃபீஹி பி இல்ஹாதின் பி ظுல்மின், யாராவது மக்காவில் வைத்து பாவத்தை நினைத்தால் அவனுக்கு அதாபை இறக்கி தருவோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித்தரோம். அப்போது இடங்களை கவனித்து அதில் செய்யக்கூடிய தவறுகளின் அதாபு கடுமை மிக எப்படி அதிகமாக இருக்கிறதோ, அதேபோல் நாட்களை கவனித்து, மாதங்களை கவனித்து, சிறந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளின் பாவங்களும் அதிகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் இந்த ரஜபையும் ஷாபானையும் பாக்கியமாக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் அடையக்கூடிய ரமலானுடைய மாதம் புண்ணியமானதாக அமையும். நல்ல மாதத்தில் நாம் பாவம் செய்வது எப்படி தவறோ, அதேபோல் செய்த பாவத்தை நினைத்து நியாயம் பேசுவது அதைவிட பெரும் தவறு. இந்த பாவத்தைலாம் என்னால் விட முடியுமா, இதெல்லாம் நான் எப்போதுமே விட மாட்டேன் அப்படின்னு ரமலானுடைய மாதத்தில் கூட ஒரு சில பாவங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு மோசமானவர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி இதையெல்லாம் என்னால் விடவே முடியாதுன்னு பேசுகிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு குற்றம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
இப்போ செய்யவில்லை என்றாலும் இப்போ நம்ம பேசுகிறது இப்போ செய்யலைன்னா வேறு எப்போ நான் செய்ய போகிறேன், இந்த வயசில் தானே என்னால் இந்த பாவங்களை எல்லாம் செய்ய முடியும். இது எல்லாம் அந்த பாவத்தினுடைய அதாபை, வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை பெருமக்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் யார் பாவம் செய்யாமல் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து, அந்த அடியானை பார்த்து ரப்பு சந்தோஷப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். வேற வேற வேலைகளெல்லாம் இருக்கும், அப்படி இருந்தும் யார் அமர்ந்து குர்ஆன் ஷெரீஃபை எடுத்து ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓத ஆரம்பித்த உடனேயே ஐயோ நமக்கு இந்த வேலை இருக்க, அந்த வேலை இருக்க, தொழுக ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம இந்த டக்குன்னு தொழுதுட்டோன்னா இந்த வேலையை அடுத்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை எல்லாம் அடக்கி கொண்டு யார் தன்னுடைய அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பினுடைய பொருத்தம் என்பது மிக அதிகமாக கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுனுடைய மாதம் இதா தஹல ரஜப் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த ரஜபனுடைய மாதத்தை முழுமையாக நாம் பயனுள்ள நிலையில் நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் படித்தரமாக பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். தீய பார்வைகளை விட்டும் நமது பார்வையை, தீய விஷயங்களை பார்ப்பதை விட்டும் நமது பார்வைகளை, நமது செவியை, நமது நாவை தவிர்ந்து இப்போது இருந்தே நாம் நோன்பிருந்தால் எப்படி நாம் பேணுதலோடு இருப்போமோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் ரஜபில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அதே போல இந்த ரஜபனுடைய மாதத்தில் இன்னொரு காரியத்தை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அது என்னன்னா, நம்மளுடைய பாவங்களை நினைத்து நாம் அதிகமாக ரப்பிடத்திலே நாம் இஸ்திக்ஃபார்களை, தௌபாக்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக துஆ செய்யக்கூடிய வளமையை இந்த ரஜபனுடைய மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்படி இந்த ரஜபில் இருந்தே நாம் ரமலானை எதிர்நோக்கி நாம் ரமலான் யாருக்கு முழுமையாக அடைய கிடைக்கும் என்று சொன்னால், ரமலானை முழுமையாக யாருக்கு அந்த பாக்கியத்தை முழுமையாக அடைய முடியும் என்று சொன்னால், இந்த ரஜபையும் ஷாபானையும் யார் பிரயோஜனமாக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு ரமலான் என்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அன்பளிப்பாக மிக பிரயோஜனமாக பூனிப்போடு கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இப்பொழுது இருந்தே, இந்த மாதத்தில் இருந்தே தொழுகையில் நாம் கூடுதல் கவனங்களை எடுக்க வேண்டும். நம்ம நேரம் கிடைக்கும் போது நம்ம சூறாவில் தொழுகிறோங்கிறத தாண்டி கூடுமானவற்றில் ஜமாத்தோடு தொழுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜமாத்தோடு தொழுவதில் நாம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைக்கெலாம் நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக 8 மணிக்கு நம்ம வேலைக்கு இறங்குறோம், ஆனால் சுபு தொழுகாமல் சர்வ சாதாரணமாக இறங்குறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான ஒரு சூழல் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கக்கூடிய சக ரூமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்களை எல்லாம் எழுப்பிவிட்டு சுபுவுக்கு நாம் ஜமாத்தோடு தொழுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமது சூறாவில் நம்ம பார்க்க போனால் போக ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொன்னோம். ஜமாத்தா தொழுவுறதுக்கு ஆளே இருக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் இருந்தால் காம சொல்லி தொழுகிற ஒரு சூழல் தான் நம்ம இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம தொழுகையில் மிகப்பெரிய பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரமலானை நாம் எப்போது எப்படி நமக்கு அல்லாஹ் அந்த பூனிப்போடு கழித்த நன்மையை அல்லாஹ் தருவான் நம்ம எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த ரஜபையும் ஷாபானையும் அல்லாஹு தாலா பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக. ரமலானை முழுமையாக அடைந்து அதில் உயர்ந்த நல்ல அமல்களை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த 3 மாதங்களிலும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாவத்தை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. புனிதமான ரஜபனுடைய ரமலானுடைய மாதத்தில்
நோன்புகளையும் நமக்கு நோற்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள வலுவையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக. புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஷரீஃப்களை ஓதக்கூடிய வாய்ப்பை நசீபை அல்லாஹு தாலா இப்பொழுது இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்னும் அந்த உயர்ந்த அந்த இரவை அடைந்து அதில் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. பிஹக்கி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.